पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को नयाति पराङ्गतिं गोष्पतीकृतवारासीमसकीकृत राक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीसमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमदां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसां नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं यशोगवह्निं जनकात्मजायां आदाय तेनैव तदाकलङ्कां नमामि तं प्राञ्जलिम् आञ्जनेयमतिपाडलाननं काञ्चनात्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्रासेदसादासीत् साक्षात् रामायणात्मना श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्दतलायदाक्षं श्रीरामं निशाचरविनाशकरं नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं यशोगवह्निं जनकात्मजाया आदाय तेनैव तदाकलङ्कां नमामि तं प्राञ्जलिम् आञ्जनेयमतिपाडलाननं काञ्चनात्रि कमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्दतलायदाक्षं श्रीरामं निशाचरविनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वासयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं याज्ञान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामळं கற்பாராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஜயத்யாஸ்ருதசந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதயா தேவ்யா परमव्योमभास्करा जयत्याश्रुत सन्त्रासध्वान्त विद्वंसनोदया प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करा
பரம பாவனமான சுந்தரகாண்டம். தர்மத்துக்குன்னு அவதாரம் பண்ணினவன் எம்பெருமான். அந்த தர்மத்தை விடாமல் இருக்கணும், தகப்பனார் சொன்ன வார்த்தையை கேட்கணுங்கிறதுக்காக 14 வருஷம் காட்டுக்கு போனான். தன்னுடைய பர்த்தா காட்டுக்கு போகிறார், அதனால் நாமும் போகணும்னு கிளம்பினவள் பிராட்டி. பிராட்டி நினச்சிருந்தா அயோத்தியிலேயே இருந்திருக்கலாம். தசரதன் ராமச்சந்திரமூர்த்தியை தான் 14 வருஷம் போகணும்னார். ராமா நீ சீதையை கூட்டின்னு போ, லக்ஷ்மணரை கூட்டின்னு போன்னு சொல்லலையே. ரெண்டாவது, ஒரு ஸ்திரீ காட்டில் போய் இருக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டம். அதுவும் அரண்மனையிலேயே அந்தப்புறத்திலேயே இருந்தவாளுக்கு, சிட்டியில் இருந்தவாளுக்கு கிராமத்தில் போய் இருக்க முடியல, சிட்டியில் இருந்தவாளுக்கு டவுன்லேயே கூட இருக்க முடியல. அதே தான் கிராமத்தில் இருந்தவாளுக்கும் சிட்டியில் வந்து இருக்க முடியாது. அங்கே கொஞ்சம் நிதானமாக நிம்மதியாக காலையில் எழுந்து விசிராந்தியாக காரியம் பண்ணுவா. இங்கே எழுந்தானா யார் எழுந்தா யார் எங்கே போனானே ஒன்றும் தெரியாது, அப்படி இருக்கு. சிட்டியிலேயே இது மாதிரி பரபரப்பாக இருந்தவாளுக்கு கிராமத்துக்கு போனால் பொழுது போகிறதே என்னவோ பொழுதே போகலையேன்னு சொல்லுவாள். நமக்கே இப்படி இருக்கேன், அரண்மனையில் பரம சௌக்குமாரியமாக சௌந்தரியமாக விளங்கினவள் பிராட்டி. அவளுக்கு என்ன பாக்கியத்துக்கு குறைச்சலா, சந்தோஷத்துக்கு குறைச்சலா, என்ன குறைவு அவளுக்கு? அதுவும் தசரதன் சீதையை தன்னுடைய நாட்டு பெண்ணாகிற இடத்துல தன்னுடைய பொண்ணாகவே பார்த்துட்டான். அப்படி இருக்கக்கூடிய பிராட்டி நானும் உன்னோட கிளம்பி வரேன்னு கிளம்பி போகிறான்னா என்ன தெரியறது? தர்மத்தை நாம் விடக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். தர்மத்தை விடாமல் இருக்கணும். எவ்வளவு கட்டம் வந்தாலும் தர்மத்தை விடாமல் இருந்தோம்னா அந்த தர்மம் நம்ம கைவிடாதுங்கிறதுக்கு சுந்தரகாண்டம் நிதர்சனம். ராவணன் தூக்கி கொண்டு போய் அசோகவனத்தில் வச்சு விட்டான். தெற்கு திசையில் போன வானரங்கள் தேடினாலே சம்பாதி சொல்லலைன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காதே. சம்பாதியும் சொல்லி ஜாம்பவான் மகாராஜர் ஹனுமானுடைய சக்தியை எடுத்து சொல்லி ஹனுமானு லங்காதேசம் தாண்டி எல்லா இடத்துலையும் தேடினார். ராவணனை பார்த்தார், மண்டோதரியை பார்த்தார், எங்கேயும் காணுமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் ஹனுமான். அப்போ தான் தீர்மானம் பண்ணினார், நம்ம பிராணனை விட்டுடுவோம்னு முடிவு பண்ணினார். சுந்தரகாண்டத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. என்னது அப்படின்னா, அதனால தான் சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த சுந்தரகாண்டத்துக்குன்னு ஒரு கத்தியமருடி செய்தார். அதில் சொன்னார், அபார பாராவார பரிகா பரிவிருத பரபுர பரிஸ்ருத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான சர்வஸ்வதான பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான. சக்கரவர்த்தி திருமகன் பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி யாருக்கும் கொடுக்காத வெகுமதியை ஹனுமானுக்கு கொடுத்தான் அப்படின்னார். சர்வஸ்வதானார், எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டான்னார். பெருமாள்கிட்ட என்ன இருந்தது தானம் பண்ணுறதுக்கு? அவனே வானப்பிரஸ்தனா காட்டுக்குள்ளே வந்திருக்கான். மரபுரியும் ஜடையுமா இருக்கிற பெருமாள் என்ன கொடுக்க முடியும்? ஏன்னா அவன்கிட்ட என்ன ஏதாவது ஐஸ்வர்யம் இருக்கா? ஏதாவது கூகுள் பேல ஏதாவது பணம் அனுப்ப முடியுமா பெருமாளுக்கு? என்னதான் பண்ண முடியும்? ஆனால் அப்படி இருக்கிறவனை பார்த்து சுவாமி தேசிகன் சொன்னார், பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான, எல்லாம் கொடுத்தான்னார். என்ன காரணம்னா, எதை கொடுத்தா எல்லாம் கொடுத்தார் போல் இருக்குமோ அதை கொடுத்தான்னார். இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா, ஏதோ சித்திரை மாதம்தான் வெயில்மோ, இப்போவே வெயில் அதிகமாக இருக்குது. பகலில் வெயில் அதிகமாக இருக்குது, ராத்திரி குளிர் அதிகமாக இருக்குது. அது ஏதோ கான்ட்ராஸ்டாக இருக்குது, இருக்கட்டும். அப்படி அபாரமான வெயிலில் களைப்பாக யாரோ ஒருத்தர் வர்றார், வீதியில் போகிறார், பார்க்குறோம், ரொம்ப களைப்பாக இருக்கார், வயசானவர், தாகத்துக்கே தீர்த்தம் இல்லாமல் கட்டப்படுறார். 12:30 மணி 1 மணிக்கு. அப்படி இருக்கிறவரை பார்த்த உடனே நம்ம அறியாமல் நமக்கு, ஐயோ இப்படியும் ஒரு மனுஷரா, ஏன் பிள்ளைகள் இல்லையா இவருக்கு, பெண்கள் இல்லையா, இப்படி இருக்காரே, ஆற்றுல யாரும் இல்லையா, இப்படி வெயிலில் தடுமாறிண்டு போகிறாரேன்னு நம்ம அறியாமல் அவர் மேலே நமக்கு ஒரு இரக்கம் உண்டாகணும். அவரை பார்த்துக்கிட்டு எங்கே நம்ம பார்த்து விட போகிறாரோன்னு கதவை சாத்தின்னு வந்துவிட்டோம்னா அவரை விட கேவலமாக நாம் ஆகிடுவோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தவாளை பார்த்து ஐயோன்னு இறக்கப்பட்டோம்னா நம்ம பகவான் ஒன்னே நம்ம புக்கில் எழுதிக்கிறான், இவன் யாரோ ஒருத்தர் கட்டப்படுறதை பார்த்து ஐயோன்னு இறக்கப்பட்டான் அப்படின்னு எழுதியாவது வச்சுப்பான். அவர் எங்கே நம்ம பார்த்து விட போகிறாரோ, உங்கள் ஆற்றுக்கு வந்து விட்றேன்னு சொல்ல போகிறாரோன்னு அவர் வரத்துக்குள்ளே கதவை சாத்தின்னு உள்ளே போடினோம்னா கதவை சாத்துற வேகத்தில் கீழே விழுந்து விடுவோம், கை மேலே பலன் கிடச்சோம். அதுக்காண்டி அவரை கூப்பிட்டு நம்மளால் ஆகாரம் போட முடியலைன்னா கூட வேண்டாம், அவரை பார்த்து ஏதோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்தோ அல்லது ஆஸ்வாசப்படுத்தி ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுத்தோ கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லி கூட அனுப்பலாமே. தர்மங்கிறது எங்கே இருக்குன்னே தெரியாமல் போடுத்து. அப்படி யாரோ ஒருத்தர் தடுமாறிண்டு வந்தாருன்னு வச்சுப்போம், அவரை கூட்டு ஆற்றுக்குள்ளே கூட்டு உட்கார வச்சு தீர்த்தம் கொடுத்து நல்லா ஃபேனெல்லாம் போட்டு உபசாரம் பண்ணி அவருக்கு வயிறு நிறைய சாதத்தையும் போட்டுட்டோம்னா
அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என் உயிரையே கொடுத்தியேம்பர். சாட்டதுக்கு அப்புறம் சொல்லுவார், இப்போதான் எனக்கு பிராணன் வந்ததும்பர். அப்போ அந்த உயிருக்கு எவ்வளவு விலை? எதை வேணா விலைக்கு பேசலாம், உயிரை மட்டும் விலைக்கு பேச முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்றார்? என் உயிரை கொடுத்து விட்டியேங்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா சர்வஸ்வதான, அதைத்தான் சுவாமி தேசிகன் சொன்னார். யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அதை அந்த நேரத்தில் கொடுக்கணும். நல்ல கோடைகாலம் சித்திரை மாசத்தில் காவிரியில் குளிக்கணும்னு போனால் காவிரியில் ஜலமே இல்லை. இந்த காவிரி கரையில் ஒருத்தன் சொன்னால், இப்போ வந்திருக்கேன் ஐப்பசி மாதம்பா, அக்டோபரில் வந்து பாரு எவ்வளவு ஜலம் போகும் தெரியுமா காவிரியிலங்கிறான். சித்திரை மாதம் வெயிலில் திண்டாடுறவனுக்கு ஐப்பசி மாதம் ஜலம் வரும்னு சொன்னால் பிரயோஜனம் இருக்கும். அதைத்தான் சுவாமி இங்கே சொன்னார். கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான, எல்லாம் கொடுத்தான்னார். கொடுக்கறதுக்கு என்ன இருந்தது? பெருமாளுக்கு ஒன்னே ஒன்று தான் இருந்தது, தன்னையே ஹனுமானுக்கு கொடுத்துட்டார். அப்படின்னா ஹனுமான் பண்ணின காரியம் எவ்வளவு பெரிய காரியம். லங்கையில் கொண்டு போய் வச்சுட்டான். லங்காதேசம் முழுவதையும் தேடினார். எங்கே தேடியும் பிராட்டியை பார்க்க முடியலை. அப்போதான் ஹனுமான் நினைச்சார், சரி எங்கேயுமே காணுமே, நாம் உயிரை விட்டுவிடுவோமா அப்படின்னு நினைச்சார். என்ன காரணம்னா சுக்ரீவனுடைய உத்தரவு அப்படி இருக்கு, சீதையை பார்த்துவிட்டு வரணும். பார்க்க முடியலையா, 1 மாதம் அவகாசம் கொடுக்குறேன், அதுக்குள்ள வரணும்னு சொல்லியிருக்கான். 1 மாதம் ஆயிடுத்தோ, லங்காதேசத்திலையும் தேடின்னு இருக்கோம், சீதையை பார்க்க முடியலையே. சரி நம்ம உயிரை விட்டுவிடலாம். 1 மாதம் கழித்து இங்கிருந்து போய் கிஷ்கிந்தியாவில் போய் சுக்ரீவனை பார்த்து சீதையை பார்க்க முடியலைன்னு சொல்கிறத விட போகாமையே இருந்துடலாமே அப்படின்னு நினச்ச உடனே சரி என்ன பண்ணலாம்னு பார்த்தார். நாம் உயிரை விட்டுட்டோம்னா தெற்கு திசையில் போன ஹனுமான் வெற்றியோடு வருவார்னு ஜாம்பவான் அங்கதெல்லாம் காத்துட்டுருக்காளே, அவன் உயிரை விட்டுடுவாளே. தெற்கு திசையில் போன வானரங்கள் உயிரை விட்டுட்டானா தெற்கு திசையவே பார்த்துட்டு இருக்கிற சுக்ரீவன் உயிரை விட்டுடுவான். ஏன்னா பெருமாள் கேட்பானே, சுக்ரீவா தெற்கு திசையில் போன வானரங்கள் வரலையேன்னு கேட்பான். சுக்ரீவன் உயிரை விட்டுட்டானா பெருமாளுக்கு தாங்க முடியாதே, ஸ்நேகிதன் உயிரை விட்டானே. அப்போ பெருமாள் பிராணன் விட்டானா லக்ஷ்மணன் பிராணன் விடுவன். 14 வருஷம் முடிஞ்சுவிடும். கிஷ்கிந்தியில் இருக்கிற அத்தனை வானரங்களும் உயிரை விட்டுடுவா. அப்போ என்ன ஆகும்? 14 வருஷம் எடுத்து பரதாழ்வான் எங்கேயோ காத்துட்டு இருக்கான். ராமா அண்ணா நீ ஒரு க்ஷணம் காலதாமதமாக இருந்தாலும் உயிரை விட்டுடுவேன்னு சொல்லியிருக்கானே, அவன் உயிரை விடுவன். நந்தி கிராமத்தில் வரதன் உயிரை விட்டான்னா சத்ருகணன் உயிரை விடுவன், தாய்மார்கள் உயிரை விடுவான், அயோத்தி ஜனங்கள் உயிரை விடுவான். இத்தனை பேரை உயிரை விடுறதுக்கு இப்போ நான் ஒத்தன் காரணமாயிட்டேனே. சீதையை பார்க்க முடியலைன்னு போய் சொல்லணுமே, நான் போய் என்ன சொல்லுவேன்? சுக்ரீவன் இடத்துல பார்க்கலைன்னு சொல்கிறதுக்கு நான் இங்கேருந்து போகணுமா? அப்போ உயிரை விட்டுடலாமா அப்படின்னு நினச்சார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். சுந்தரகாண்டம் நாம் ஏன் கேட்கணும் அப்படின்னா, எவ்வளவு மனசில் தளர்ச்சி இருந்தாலும் சுந்தரகாண்டத்தை அர்த்தத்தோடு நாம் தெரிஞ்சுட்டோம்னா ஹனுமான் நமக்கு பிரத்யட்சமாக வந்து இருப்பார். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியமாக்கிடுத்தும் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவே. ஹனுமானுக்கு இல்லாத சக்தியே கிடையாது. அப்படிப்பட்ட ஹனுமானுக்கும் மனசில் தளர்ச்சி. இன்னைக்கு டெர்மினாலஜியில் சொன்னோம்னா டிப்ரெஷன் சொல்லணும். இதுக்கான டாக்டர்கிட்ட போய் ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரையாக வாங்க முடியும்? உற்சாகங்கிறது நமக்குள்ளே இருக்கணும். ரொம்ப தளர்ச்சி தான், நமக்கு எல்லாம் விரோதமாக இருக்குது. நமக்கு உற்சாகமாக பேசுறதுக்கு கூட யாரும் இல்லை. லோகம் எப்போதுமே அப்படி தான். நம்ம உற்சாகம் ஊட்டி நீ ஒரு காரியம் பண்ணுன்னு யாரும் சொல்லவே மாட்டான். என்ன காரணம்னா எங்கே நாம் சொல்லிட்டோம்னா அவன் பெரிய ஆளாயிடுவானோ. லோகம் அப்படி தான் பார்க்கும். ஒரு தாயாரோ தகப்பனாரோ தான் தங்க பிள்ளைகளை கொண்டாடுவான், நீ நன்னா பெர்ஃபார்ம் பண்ணும்பா. மற்றவா சொல்வாளானா எதை சொல்லுவா, சொல்லாமல் இருக்க மாட்டான், நல்லவா இருக்கு தான் செய்கிறா. அப்போது அடுத்தவா நம்மளை மோட்டிவேட் பண்ணி நாம் ஒரு காரியம் பண்ணுறதுங்கிறதே இல்லை. உற்சாகம் நமக்குள்ளே இருக்கணும். சுவாமி இவ்வளோ கட்டம் இருக்கே என்ன பண்ணுறதுன்னா அதை தாண்டி தான் வரணும். அதுக்கு தான் ராமாயணம் கேட்கணும். இப்படி தாண்டி வர முடியுமானா அதோ ஹனுமான் வந்திருக்காரு. உயிரை விடலான்னு தீர்மானம் பண்ணினார் ஹனுமான். உடனே கொஞ்சம் சிந்தனை பண்ணினார். ரொம்ப அழகாக இந்த இடத்துல சொல்கிறார், அனிர்வேத சுயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோகி சததம். ரொம்ப அழகாக சொன்னார். அனிர்வேத சுயோ மூலம். ஒரு காரியம் பண்ணணும்னு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் வருத்தமே படக்கூடாது. அதில் நிறைய ஹடில்ஸ் வரும். ஸ்ரேயாம்சி பகுவிக்ஞானி பவந்தி மகதாம் அபி. ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுன்னா எத்தனை தடைகள் வரணுமோ அத்தனையும் வரத்தான் செய்யும்.
ஜன்மாவில் தடைகள் தான் வரும். நாம் போகிற பாதை அப்படியே ரெட் கார்பெட் போட்டு யாரும் வைக்க மாட்டா, கல்லும் முள்ளுமாக தான் இருக்கும். அதை தாண்டி தான் போகணும். நாம் நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்து விடுமா என்ன? அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி பெருமாள் பிறந்திருக்கானே, பெருமாளுடைய ஜாதகத்தில் 5 கிரகங்கள் உச்சம். உபன்யாச ஆரம்பத்தில் பார்த்தோம். அந்த பெருமாளுக்கே பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்தேன். அதுக்காண்டி பெருமாள் கவலைப்பட்டானா என்ன? பட்டாபிஷேகம் நின்று காட்டுக்கு போகணுமா, சரி போயிட்டு வரேன். ஜென்மாவை இப்படி தான் எடுத்துக்கணும். எதையுமே ரொம்ப பெருசாக எடுத்துட்டோம்னா அப்புறம் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும். இந்த கத்தீட்ரல் லேப்னு ஒன்று வச்சுருக்காளே, கார்டியாக் லேப், அங்கே தான் இருக்கணும். எதையுமே அப்படியே விட்டுவிட்டு போயிட்டே தான் இருக்கணும். எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது, எதையும் நிறுத்த முடியாது. நம்மளால் எதை ஒன்று நிறுத்தணும்னோ மாற்றணும்னோ எதுவும் முடியாது. நடக்கிறத ஏற்றுண்டு போனால்தான் ஜென்மா என்பது. ஆனால் ஒன்றே ஒன்று, உற்சாகத்தை விடக்கூடாது. ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு காரியம் பண்ணணும்னு ஆரம்பிச்ச பிறகு வருத்தப்படக்கூடாது. அந்த காரியத்தை எவ்வளோ உற்சாகமாக பண்ணணுமோ அவ்வளோ தூரம் உற்சாகமாக பண்ணணும். உற்சாகம்தான் வெற்றியை கொடுக்கும். கரோதி சபலம் ஜந்தோஹோ கர்மயத்தத் கரோதி ச. எவன் ஒருவன் ஒரு காரியத்தை பண்ணணும்னு ஆரம்பித்து அந்த காரியத்திலேயே தீர்மானமாக இருக்கானோ அவனுக்கு வரக்கூடிய தடைகள் கண்ணுக்கே தெரியாது. இப்போ இங்கிருந்து கிளம்பி போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம், காரில் கிளம்பிட்டோம், டிராஃபிக் ஜாம் இருந்தாலும் போகத்தான் போகிறோம், போய்த்தான் தீரணும். வண்டி ரிப்பேர் ஆகிடுத்தோ ரிப்பேர் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். இல்லை வேறு ஏதோ ஒரு வெஹிக்கிளை வச்சுட்டு போகிறோம், அப்போ கிளம்புறோம், ஒரு காரியம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினா நடுவில் நிப்பாட்டக்கூடாது, துணிஞ்சு போகணும். ஏன் ஹனுமான் இப்படி நினைச்சாருன்னா ரொம்ப அழகாக வால்மீகி சொன்னார். திருஷ்டா ஹனுமதா தத்ர நது சா ஜனகாத்மஜா, திருஷ்டா ஹனுமதா தத்ர நது ராகவநந்தினி, திருஷ்டுவா ஹனுமதா தத்ர நது சீதா சுமத்யமா. லங்காதேசம் முழுவதும் தேடினார், ஜனகபுத்திரியான சீதையை காணுமே. ராகவநந்தினி, ராகவனுடைய பத்னியான சீதையை காணுமே. அழகான பெண், பெருமாள் சொல்லியிருக்கான் சீதை எப்படி இருப்பாள்னு, அந்த சீதையை காணுமே. இப்போ நான் என்ன பண்ணுவேன் நினைச்சார். கிஷ்கிந்தியாவில் பெருமாள் ராமன் எப்படி இருக்கான் தெரியுமா? ரொம்ப அழகாக கம்பர் சொன்னார். கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன். பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி நினைச்சானா ஹனுமான் நிச்சயம் சீதையை பார்த்துட்டு வந்து விடுவார்னு. அந்த நம்பிக்கைங்கிறது வீண் போகக்கூடாது. எப்போதுமே நாம் ஒருத்தரை நம்பி ஒரு காரியம் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார், அவரை நம்பி பண்ணினோம்னா யாரை நம்பினோமோ அவன் அந்த காரியத்தை நமக்கு பண்ணி கொடுக்கலைன்னா எவ்வளோ வருத்தம் உண்டாகும். இங்கே பெருமாள் ஹனுமானை நம்பி இருக்கார். கண்டு வரும் என்றிருக்கும் காகுத்தன் கவி குலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும். சுக்ரீவன் என்ன நினைச்சானா ஹனுமான் சீதையை பார்க்கறதில்ல, சீதையை கூட்டிகிட்டே வந்து விடுவாரோன்னு நினைச்சாராம். யான் இழைத்த கோள் இதுவால் புண்டரீக நயனத்தான் பால் இன்னம் போவேனோ. சீதையை பார்க்க முடியலையே, இதுக்கு யார் காரணம் தெரியுமா? ராமன் காரணம் கிடையாது, சுக்ரீவன் காரணம் கிடையாது, என்னுடைய துரதிஷ்டம் அவளையும் சேர்த்து கொடுத்து. சொல்லுவா இல்லையா, எங்கிட்ட சொன்னியே அந்த காரியத்தை, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, எங்கிட்ட சொன்னதுனால என்னுடைய துரதிஷ்டம் உனக்கும் வந்துருத்து பார்த்தியாம்பா. அனுபவத்தில் பார்த்தா தெரியும். ஹனுமான் சொல்றார், யான் இழைத்த கோள் இதுவால். என்ன அழகான வார்த்தை. புண்டரீக நயனத்தான் பால் இன்னம் போவேனோ. அழகான தாமரை போன்றதான கண்களோடு இருக்கக்கூடிய ராமன் கிட்ட நான் போய் என்ன சொல்வேன்? வேண்டாம், நான் இங்கிருந்து இப்படியே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு நினைச்சார். நினைச்ச உடனே தான் அவருக்கு தோணினது, இருந்தாலும் உற்சாகத்தை விட்டுவிடக்கூடாது, திரும்ப நாம் தேடணும். எப்படி தேடலாம்? அப்போ எந்த ஒரு காரியமும் சரியாக நடக்கலைன்னா அதுக்கு 2 இருக்கு. ஈஸ்வர அனுகிரகம் இருக்கணும், அந்த அனுகிரகத்தினால நாம் நம்ம காரியத்தை சரியாக பண்ணணும். ஒரு தோல்வி வந்தாதுன்னா நாம் ஒழுங்காக காரியம் பண்ணலைங்கிறது காரணம். நாம் ஒழுங்காக ஏன் பண்ணலை? இந்த காரியத்தை நாம் நன்னா பண்ணுறதுக்கு ஈஸ்வர அனுகிரகம் இல்லைன்னு தெரியுது. அப்போ ஈஸ்வர அனுகிரகம் வேணும்னா என்ன பண்ணணும்? பெருமாளை பிரார்த்தனை பண்ணணும். அதைத்தான் இப்போ பண்ணினார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது, ராமாயணத்திலே உயிரோட்டமான ஸ்லோகம் இது. என்ன காரணம்னா இந்த ஸ்லோகத்தை சொன்னதுனால தான் ஹனுமானுக்குமே வந்து ஆபத்து போனதுங்கிறா. இப்போ ஹனுமானுக்கு என்ன ஆபத்து? சீதையை காணும்னு சொல்கிறதா இங்கேயே இருக்கிறதா, என்ன பண்ணுறது தெரியலையே. அப்போ தான் நினச்சார், சரி எந்த பிராட்டியை தேடிட்டு வந்தோமோ அந்த பிராட்டியை மனசுனால தியானம் பண்ணுவோம்,
ராமச்சந்திரமூர்த்தியை தியானம் பண்ணுவோன்னு தியானம் பண்ணினார். தியானம் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்க்கிறார். அதுவரையும் கண்டப்படாத அசோகவனம் கண்டப்பட்டது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்மாவில் நம்பிக்கை, ஃபெய்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமாள் நம்ம காப்பாற்றுவான், விடாமல் நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லை, நம்ம பிரார்த்தனை விடாமல் இருக்கணும். என்றாவது ஒரு நாள் நமக்கு காரியம் பண்ணுவான். மேலே பிராட்டியை சொல்ல போகிறான். ரொம்ப பெரிய தோட்டம், வாய்க்கால் இருக்குது, கிணறுகள் இருக்குது, நிறைய மரங்களெல்லாம் இருக்குது, காற்று மெதுவாக வீசுறது, அதுவும் அந்த மரங்கள் அழகான பறவைகள், அங்கங்கே மான்கள் நடந்து போகிறது, துள்ளி குதிக்கிறது. அதுவும் இந்த அசோகவனத்தை அவ்வளவு நன்னா வச்சுட்டுருக்கான் ராவணன். எங்கே பார்த்தாலும் அசோக மரங்கள். இதில் எங்கேயாவது சீதை இருப்பலாம் அப்படின்னு நினச்சு, குபேரனுடைய வனம் போல் இருக்கேன் அப்படின்னு நினச்சுண்டோ அப்படியே உள்ளே பார்த்துட்டே வராராம். உள்ளே பார்த்துட்டே வந்து அழகான ஒரு சிம்சுபா விருட்சம், அது மேலே ஏறினார். அது மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறார். எங்கேயாவது இதில் சீதை எங்கேயாவது இருப்பளா அப்படின்னு பார்க்குறார். அதாவது இவர் பார்க்கக்கூடிய காலம் சந்தியா காலத்தை நினச்சுட்டார். சந்தியா காலமானால் எப்படியும் சீதை இந்த பக்கம் வருவள் அப்படின்னு நினச்சுட்டு பார்க்குறார். வெகு தூரத்தில் யாரோ பெரிய ஒரு மண்டபத்தில் யாரோ ஒரு ஸ்திரீ இருக்கிற மாதிரி தெரியறது. அவள் எப்படி இருக்காங்கிறதையும் ரொம்ப அழகா உபவாச கிருசாம் தீனாம் ததோ மலின சம்பிதாம் ராட்சசிபிகி சமாவிருதாம், ராட்சசிகளாலே சமாவிருதாம் சூழப்பட்டவள். எப்படி இருக்கான்னா அலங்காரமே இல்லாதவள், முகம் வாடி இருக்கு, திருமேனி உடம்பு முழுவதும் அழுக்கு, உபவாசத்தினால இழைத்தவளாக இருக்கா, சாப்பிடாம இருக்கா. மனசுல வருத்தம் இருந்தால் சாப்பாடு இறங்குமா? மனசுல வருத்தம் இருந்தால் ஆகாரம் வேண்டாம்னு சொல்லிடுவோமே. பார்த்தாலே ஐயோ பாவம்னு தோன்றது. அடிக்கடி பெருமூச்சு விடுறா, தியானம் பண்ணிகிட்டே இருக்கா, திடீர்னு அழறா, திடீர்னு விம்மரா, முகம் உலர்ந்து இருக்கு, ஒரே வஸ்திரம், சுற்றி அரக்கிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனால் பார்த்தா தெரியறது கட்டம்னாலே கட்டம் இவளை கண்டு தூரம் ஓடணும், அப்படிப்பட்டவள் கட்டத்துக்கு உள்ள இருக்கான்னு தெரியறது, பார்த்தாலே தெரிஞ்சு விடுறது. அப்படிப்பட்டவளை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ அவளை பார்க்கிறார் ஹனுமான். பார்த்த உடனே அவரை அறியாம இவள் தான் சீதைன்னு தீர்மானம் பண்ணினார். அதுதான் பகவத் சங்கல்பம். அதே சமயம் சீதை எந்த மரத்தில் இருக்காளோ அதில் ஆபரணங்கள் எல்லாம் அங்கங்கே தொங்க விட்டுருக்கா. பார்த்த உடனே ராமன் சொன்ன அடையாளம் சரியா இருக்கே. அதுவும் ஒரு ஆபரணம், ஒரு தோடு, ஒரு வளையல், அது மாதிரி ஏதோ ஒன்று அப்படியே தொங்க விட்டுருக்கா. அப்போது ஏற்கனவே கிஷ்கிந்தியாவில் போட்டாலே அதனுடைய இன்னொரு ஜோடி இங்கே இருக்குமோ அது தெரியறது. அதாவது இவள் தான் சீதைன்னு தீர்மானம் பண்ணணுமேன்னு பார்த்த ஹனுமானுக்கு இவள் சீதைன்னு தோணினது. ஏற்கனவே மண்டோதரியை பார்த்து சீதைன்னு பிரமிச்சவர் தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சார். இப்போ தீர்க்கமாக சிந்தனை பண்ணினார். சிந்தனை பண்ணிட்டு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். துஷ்கரம் கிருதவான் ராமோ ஹீனோ யதனயா பிரபுகும் தாரயத்தாத்மனோ தேகம் ந சோகே நாவசீததி. நாட்டிய பார்த்த உடனே தான் ஹனுமான் நினைச்சுட்டாராம், யாராலையும் பண்ண முடியாத காரியத்தை ராமன் பண்ணியிருக்காரேன்னு. என்ன காரணம்னா, இந்த சீதையை பிரிஞ்சு ராமன் இன்னும் உயிரோடு இருக்காரே, என்ன ஆச்சரியம். துஷ்கரம் கிருதவான் ராமஹா, யாராலையும் பண்ண முடியாத காரியத்தை ராமர் பண்ணியிருக்கார். துஷ்கரம்னா பண்ண முடியாத காரியம். பார்க்கிறார், பார்க்க பார்க்க ஆச்சரியம் தாங்கல் அவருக்கு. என்ன காரணம்னா, குணாபிராமம் ராமம் தூ, கண்ணால பிராட்டியை பார்த்தார், மனசுனால ராமச்சந்திரமூர்த்தியை நினைச்சுட்டார். நினைச்சுட்ட உடனே சொன்னார், என்ன பாக்கியம், இந்த கண்களால பிராட்டியை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதே, நாம் என்ன புண்ணியம் பண்ணினோம். இந்த ஜென்மா எடுத்தது சபலமாயிடுத்தேன். சபரி சொன்னாலையும் அதேமே சபலம் ஜென்மான், அதே போல சொல்றார். என்ன ஆச்சரியம்னா, ஹனுமான் கண்கள்லேருந்து தாரதாரியா கண்ணீரை பெருக்கிட்டு சொன்னார், தெற்கு திசையில சுக்ரீவன் 4 திசையிலையும் வானரர்கள் அனுப்பிச்சான். தெற்கு திசையில எத்தனை வானரர்கள் வந்தா, நளன், நீலன், மைந்தன், ஜாம்பவான், அங்கதன் எல்லாரும் வந்தோமே. அப்படி இத்தனை பேர் வந்து இந்த இவ்வளவு பெரிய வானர சைன்யத்தில்
யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சதே ஆச்சரியம். என்ன பாக்கியம்! எந்த பிராட்டிய ராமனே இன்னும் பார்க்கலையோ அந்த பிராட்டியை நம்ம கண்ணால பார்த்துட்டோமே, என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு சந்தோஷப்பட்டார், புலம்பினார். கண்கள்லேருந்து தாரதாரியா ஜலத்தை பெருக்கினார். பிராட்டியை பார்த்த உடனே சொல்லிட்டார், இவ்வளோ போல குணவத்தி இனிமே யாரும் இருக்க முடியாது. அப்படி கொண்டாடினார். கொண்டாடிட்டு ரொம்ப அழகா சொல்றார், ரொம்ப வசந்தவான்னு இருக்கா ஜென்மால ஒரு சிலர் உண்டு. அவள் எப்படின்னா எவ்வளவு துக்கம் வந்தாலும் வெளியில் காட்டிக்கவே மாட்டான். கஷ்டம் இருக்கும். ஒரு சிலர் இருக்கா, ஒரு சிலர் எப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்து கூட பெருசாக சொல்லிண்டு ஐயோ எனக்கு அது வந்துருத்தேன் இது வந்துருத்தேன் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய குணம். ஒரு சிலர் எப்படின்னா கடல் போல ஆழமாக இருப்பா. எவ்வளவு கட்டம் வந்தாலும் அந்த கட்டம் வந்ததுன்னு தெரியுமே ஒழிய கட்டத்தை வெளியில் காட்டிக்க மாட்டா, உள்ளுக்குள்ள கட்டம் இருக்கும். ஹனுமான் சொல்றார், சீதா அப்படி இருக்காளே அப்படின்ட்டு மனசுனால சீதை ராமன் 2 பேருக்கு ஒரு ஊஞ்சல் வச்சார். ஊஞ்சலை வச்சுட்டு ரொம்ப அழகாக சொன்னார், 2 பேரும் எவ்வளவு நன்னா இருக்கா, 2 பேருக்கு என்ன அழகான பொருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி விராட்டியினுடைய பெருமை என்ன, ராமனுடைய பெருமை என்ன, 2த்தையும் அழகாக சொன்னார். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகிம் தச்சேயம் அசிதேக்ஷணா. ராமனுக்கு ஏற்றவள் சீதைங்கிறதுல சந்தேகம் இல்லையே. இந்த சீதையை புரிஞ்சு ராமன் வருத்தப்படாமல் இருந்தாதான் தப்பு. ஏன்னா ஹனுமானே நினைச்சார், ராமன் பெருமாள் பிராட்டியை பிரிஞ்சப்போ ரொம்ப துக்கப்பட்டார் இல்லையா. அப்போ ஹனுமான் நினைச்சார், என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் பிள்ளை ஒரு புருஷன் வசிஷ்ட பாடம் கேட்டவன் இக்ஷாகு வம்சத்தில் பிறந்தவன் தன் பத்தினியை பிரிஞ்சு இப்படி துக்கப்படணுமான்னு முதல்ல நினைச்சார். பிராட்டியை பார்த்த உடனே சொன்னார், இந்த சீதையை பிரிஞ்சு ராமச்சந்திரமூர்த்தி இவ்வளவு நாள் இருக்கிறதே, உயிரோடு இருக்கிறதே பெருசு. இந்த சீதைக்காக தானே ஜனஸ்தானத்தில் 14,000 வீரர்களை ராமச்சந்திரமூர்த்தி வதம் பண்ணினான். இந்த சீதைக்காகத்தானே பெருமாள் வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனோட சக்கியம் வச்சுட்டான். இந்த சீதைக்காகத்தானே இவ்வளவு கட்டங்களை பண்ணியிருக்கான். விராதன்லேருந்து கபந்தன் வரைக்கும் எவ்வளவு கட்டப்பட்டிருக்கான் பெருமாள். சீதை ஒருவேளை காட்டுக்கு வராமல் இருந்திருந்தா அந்த கட்டமே வந்திருக்காதே. ராமனுக்கு 14 வருஷம் நிம்மதியாக இருந்துட்டு போயிருக்கலாமே. இருந்தாலும் அவள் தர்மத்தை விடக்கூடாதுன்னு சொன்னாங்கிற ஒரு காரணத்துக்காக கூட்டிக் கொண்டு வந்தாரே. திரைலோக்கிய ராஜ்யம் சகலம் சீதாயான் ஆப்னுயாத் கலாம். இந்த 3 லோகங்களையும் கொடுத்தாலும் அது சீதைக்கு ஈடாக ஆகாதே. வால்மீகியே கீழே சொன்னார், கண் படைத்த பிரயோஜனம் ராமனை பார்க்கணும்னு. இங்க சொல்றார், கண் படைத்த பிரயோஜனம் சீதையை பார்த்து விடணும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்பவே பிராட்டி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகள் யாரையும் பார்க்கலை. சதா ராமநாமத்தையே சொல்லிட்டு இருக்கான். பர்த்தாநாம பரம் நார்யாக பூஷணம் பூஷணாதிபிகி நைஷ்யா பஷ்யதி ராட்சஸ்யா. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகள் யாரையும் கண்ணெடுத்து கூட ஏறெடுத்து கூட பார்க்கலை. என்ன காரணம்னா, உபாசனம்னா இதான் அர்த்தம். உபாசனம்னா பக்தினா உபாசனம்னு அர்த்தம். உபாசனம்னா இப்போ சொல்கிறாளியா மெடிடேஷன் சொல்கிறாளியா. மெடிடேட் பண்ணணும்னா நம்ம சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும், நாம் எங்கே இருந்தாலும் நம்முடைய மனசு விடாமல் ஒரு பொருளையே நினச்சிட்டு இருக்கணும். இங்கே பிராட்டி அப்படிதான் இருந்தோம். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகள் அவளை திரும்பி பார்க்கலை. அங்கங்கே மரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, புஷ்பங்கள்லாம் இருக்குது, பழங்களெல்லாம் இருக்குது, அதெல்லாம் திரும்பி பார்க்கலை. ஒரே சிந்தனையோடு இருக்கா. பார்த்தாலே நன்னா தெரியறது. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணுமோ அந்த லட்சணம் சீதைட்ட இருக்கே. பர்த்தாநாம பரம் நார்யாக பூஷணம் பூஷணாதிபிகி. ஒரு ஸ்திரீக்கு தன்னுடைய பர்த்தாவை காட்டிலும் உயர்ந்தவன் யாரும் கிடையாது. சகுந்தலை சொல்றா துஷ்யந்தன் இடத்துல. குழந்தைய கூட்டிட்டு போறா துஷ்யந்தன்ட்ட. துஷ்யந்தன் அரண்மனையில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன வேணும் பண்ணேன் அப்படின்னா, என்ன வேணும் பண்ணேன்னு என்னை பார்த்து கேட்குறியா, என்னை மறந்து விட்டியான்னா இவள்.
அவன் கேட்டான், என்ன வேணும்? ஒரு ஸ்திரீ இது மாதிரி சபையில் வந்து என்ன மறந்துட்டியாக கேட்குறியே, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் அப்போ தான் சொன்னான், பிள்ளையை காட்டினான், இந்த குழந்தையை பார்த்தாலாவது உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா பாரு, உன்ன மாதிரியே நிற்கிறான், உன்ன மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்வாளே அதை சொல்கிறா சகுந்தலை, உன்ன மாதிரியே நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறான். லோகத்தில் எத்தனை சொந்தக்காராக இருந்தாலும் ஒரு ஸ்திரீக்கு பர்த்தாவை காட்டிலும் உயர்ந்தவன் யாரும் கிடையாது. அதே தான் இங்கே வால்மீகி சொன்னார். பர்த்தானாம பரம் நாரியாக பூஷணம் பூஷணாதிபிகி. பார்த்துட்டே இருக்கார். ஹனுமானுக்கு ரொம்ப வருத்தம். எப்படி இருக்க வேண்டியவள் இப்படி இருக்காளே. அதுவும் போஜராஜன் ரொம்ப அழகாக சொன்னார். அந்த புறத்துலேருந்து வெளியில் கிளம்பினாலாம். வெளியில் கிளம்பி வந்து பார்த்தா வெளியில் ஆகாசத்தில் பறவைகளெல்லாம் பறந்துன்னு போகிறத பார்த்த உடனே சீதை கேட்டாளாம் ராமச்சந்திரமூர்த்திகிட்ட, ராமா காடு வந்து கொடுத்தான்னு கேட்டாளாம். அவ்வளவு சௌந்தரியம் சௌகுமாரியம். ஆகாசத்தில் பறவைகள் பறக்கிறத பார்த்த உடனே இதுதான் காடாக இருக்குமோன்னு நினச்சிட்டான்னா அவளுக்கு எவ்வளோ சௌகுமாரியம் இருந்திருக்கணும். பெருமாள் நினச்சுட்டா, ஐயோ இப்படிப்பட்ட சீதையை காட்டுக்கு கொண்டு போகிறோமே, அவளை எப்படி நாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறதுன்னு நினச்சான். வால்மீகி அதுக்கு மேலே நாட்டியை சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் எப்படி இருக்கா அவளெல்லாம் வர்ணிக்கிறார். ஒத்திக்கு கண்ணு உண்டு, ஒத்திக்கு கண்ணு இல்லை, ஒத்திக்கு சின்ன மூக்கு இருக்குது, ஒத்திக்கு ஒரு கண்ணு இருக்குது, ஒத்திக்கு நெத்தியில் ஒரு கண்ணு, ஒத்திக்கு சின்ன வயிறு, ஒத்திக்கு கண்ணு வயிறில் இருக்குது, என்னெல்லாமோ சொல்கிறார். எல்லாமே இருக்கிறது தான் சொல்கிறார். என்னென்னா இப்படிப்பட்டவா மத்தியில் சீதை இருக்காங்கிறத சொல்லிகிட்டே வந்தார். அப்படியே சொல்லிட்டு இருக்கிறப்போ ஹனுமான் பார்த்துட்டே இருக்கார். விடியற் காலையில் மங்கள வாத்தியங்களெல்லாம் கோஷம் ஆடுறது. லங்கா தேசத்தில் வேதாத்தியனம் பண்ணுறா. விடியற்கால பொழுதும் ஆறுது. விடியற்கால பொழுதும் ஆறுது அப்படின்ன உடனே ஹனுமான் நினச்சிட்டு இருக்கார், விடியற்கால பொழுதாக எடுத்து இனிமேல் நம்ம சீதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். அப்படி நினச்சிட்டு இருக்கிறப்போ விடியற் காலையில் அசோக வனத்துக்குள்ள ராவணன் உள்ள வரான். ராவணன் எப்படின்னா காலையில் எழுந்தான்னா முதல்ல சீதையை பார்த்தே ஆனோம். பிராட்டியை நம்ம காலையில் எழுந்த உடனே ஒரு காலத்தில் பெட் காஃபின்னு சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ பெட் காஃபி போடுத்தோ பெட் வாட்ஸ்அப் வந்துடுது. காலையில் எழுந்த உடனே பல்லு கூட தேய்க்கிறது இல்லை, அனுஷ்டானமாக ஆச்சாரமாக பல்லு கூட தேய்க்காமல் வாட்ஸ்அப் தான் பார்க்குறோம். பார்த்தானா அதில் வந்திருக்கோம் நிஃப்டி டவுன் பை 1000 பாயிண்ட்ஸ்னு. ராத்திரி 10:30 மணிக்கு 9 மணி நமக்கு வேணுங்கிற ஒரு மெசேஜ் போட்டிருப்பார், நிஃப்டி டவுன் பை 1000 பாயிண்ட்ஸ் 2000 பாயிண்ட்ஸ்னு. காலையில் 5 மணிக்கு எழுந்து வாட்ஸ்அப்பை பார்ப்போம். நிஃப்டி டவுன் பை 2000 பாயிண்ட்ஸ்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமா, டவுன் ஆகிடுச்சுன்னா ஐயோ லாஸ் ஆகிடுதாம்பா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதை பார்க்கணுமா? ரொம்ப தேவையா இந்த வாட்ஸ்அப் பார்க்குறது? பார்க்காம இருந்தால் நன்னாவே இருந்திருக்கலாமே. கொஞ்ச நேரம் கழிச்சு வரும், ஐயோ தப்பான நியூஸ்ன்னு வரும். தப்பான நியூஸை கேட்க இந்த சுவாமி இருக்க மாட்டார். இதுக்குள்ள தத்விஷ்ணோகா பரமம்பதம் கிளம்பி போயிருப்பேன். விடியற் காலையில் ராவணன் பார்க்க வரான் சீதையை. சீதை எப்படி இருந்தாங்கிறத வால்மீகி ரொம்ப அழகாக சொல்கிறார். பெரிய கடலில் படகு ஒன்று போகிறது, தத்தளிச்சுட்டு இருந்ததுன்னா அந்த படகு எப்படி இருக்கும், அதுபோல் சீதை இருக்காளாம். ராவணன் வந்தான்னு உடனே சொல்கிறார் எப்படி இருந்தான்னு. அழகான தாமரை மலர்ந்திருக்கு, ஆனால் சேத்துல இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அடுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 2024க்கு ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு வார்த்தை. நல்ல குலத்திலே பிறந்த ஒரு பெண் அதைவிட தாழ்ந்த குலத்திலே திருமணமாகி போனால் எப்படி இருக்குமோ அதை போல. உடனே இந்த இடத்துல ஜாதின்னு பார்க்கக்கூடாது. குலம்னா அனுஷ்டானம், நம்முடைய வாழ்க்கை நெறி, அதுதான் குலம்னு சொல்லுவான். எப்படி சொல்லலாம்னா, நல்ல குலம் நல்ல குடும்பமாக இருந்ததுன்னா விடியற் காலையில் எழுந்து அவள் அனுஷ்டானங்கள் முடித்து கோவிலுக்கு போய்ட்டு வந்து விளக்கேற்றி தர்ம சிந்தனையோடைய எல்லாற்றையும் நல்லதையே பேசி எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி முடிஞ்சால் நல்லதும் பண்ணி யாருக்கும் ஹானி பண்ணாமல், யாரை பற்றியும் தேவையில்லாமல் இல்லை, யாரை பற்றியும் தேவையில்லாமல் வம்பு இல்லை, யாரை பற்றியும் வம்பு பேசாமல் முடிஞ்சால் அடுத்த வாழ்க்கை உபகாரமாக 4 நல்ல வார்த்தை சொல்லி இப்படி இருக்கக்கூடிய குடும்பங்கள் வசந்த குடும்பங்கள் உண்டு. இந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணும் இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு அனுஷ்டானம் இருக்குது. அடுத்த வாழை பற்றி வம்பு பேசுறது, ஒழுங்காக இருக்கிற வாழ்க்கை சிண்டு முடியறது. அந்த குடும்பத்தில் கல்யாணம் ஆகி போனால் அந்த பொண்ணால் ஒரு நாள் அங்கே இருக்க முடியுமோ, அதுபோல் சீதை இருந்தாலும். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்னா அதுக்கு வேணுங்கிறதான உபகரணங்கள் எல்லாம் வேணும் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் திருவாராதனம் பண்ணினா எப்படி இருக்கும், அதுபோல் சீதை இருந்தாலும். அழகான தாமரை கூட எங்கே பார்த்தாலும் தாமரை நன்னா மலர்ந்துருக்கு.
ஒரு யானை உள்ள புகுந்து தாமரை குளத்தில் இருக்கிற தாமரைகள் எல்லாம் நாசம் பண்ணினா அப்படி இருக்குமோ அப்படி இருந்தாளாம் சீதை. ஆகாயத்தில் அழகா சந்திரன், கிரகண காலத்தில் சந்திரன் எப்படி இருப்பானோ அப்படி இருந்தாளாம் சீதை. பெரிய ஆறு, ஆனால் ஜலமே இல்லையா, கிரிக்கெட் விளையாடலாமா, ஐபிஎல்லே நடத்தலாமா, அப்படி இருக்கு ஸ்டேடியம் கட்டி. அப்படி ஒரு ஆறு இருந்துன்னா என்ன பிரயோஜனம்? அதுபோல இருந்தாளாம் சீதை. உபவாசேன சோகேன தியானேன ச பயேன ச. உபவாசம் இருக்கா, சோகத்தினால் அழைத்தவள், சதா தியானம் பண்ணுறவள். ஏன் உபவாசம் இருந்தான்னா மனசுக்கு எங்கேயுமே நிம்மதி இருந்தால் தான் நமக்கு எதுலேயுமே நாட்டம் உண்டாகும். நன்னா பிடிச்சதை பண்ணியிருக்கான் ஆற்றுல, அல்லது ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோன்னு வச்சுப்போமே, தப்பு இல்லையே. அதனால என்ன, நமக்கு பிடிச்சது வேணும்னு வாங்கிட்டோம். ஆனால் மனசில் நிம்மதி இல்லைன்னா என்ன வாங்கினாலும் சாப்பிட முடியாது. ரொம்ப அழகாக பெரியவா சொல்வா, களத்தில் வெள்ளி தட்டுலேயே சாதம் போட்டாலும் அந்த சாத்தை எடுத்து சாப்பிடணும்னா பகவத் கிருபை இருந்தால் தான் முடியும். அதனால தான் பழைய காலத்தில் என்ன பண்ணுவான் தெரியுமா, சாப்பிடணும்னு உட்காந்துட்டானா எந்த டிஸ்கஷனும் இருக்காது. சாப்பிட்றப்ப ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணவே கூடாது. சாப்பிட உட்காந்துருப்போம், ஃபோன் வரும், ஏதோ ஒரு நியூஸ் வந்துடும், யாரோ ஒருத்தர், அவ்வளோதான். ஐயோ அவள் முடிஞ்சு போயிடுச்சு. நமக்கு இப்படி தானா? அப்புறம் சாப்பாடே இருங்க. ரொம்ப அழகாக வெள்ளித்தட்டில் சாதம் போட்டு என்ன பிரயோஜனம்? எந்தெந்த காலத்தில் எதை பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும். எந்த காலத்தில் டிவி பார்க்கணுமோ அதை பார்க்கணும். காலையில் 6 மணிக்கே டிவி தான். நல்லதை பார்க்கலாமே, நல்லது பார்த்தா தவறு இல்லை. கோவிலை காட்டுறான், திவிதேசங்களை காட்டுறான், திருமஞ்சனம் காட்டுறான், பார்க்கலாமே. மனசுக்கு சாந்தி கொடுக்கக்கூடியது எதுவும் அதைத்தான் பார்க்கணும். அப்படி பதிவிரதா சிரோமணியாக இருக்கிறவள், அவளை பார்க்கணும்னு வந்துட்டா ராவணன். ராட்டி என்ன அப்படின்னா, வந்தவன் ராவணன் சீதையை பார்த்து பேசினான். மாம் திருஷ்டுவா, நான் உன்னை பார்க்கணும்னு ஆசையோடு வந்திருக்கேனே, நான் உன்னை பார்க்கணும்னு ஆசையாக வந்திருக்கேன்னா நீ முகத்தை திருப்பிண்டு இருக்கியே, அலங்காரம் பண்ணிக்காமல் இருக்கியே. அலங்காரம் பண்ணிக்காமல் இருக்கிறப்பவே உன்னுடைய அழகு என் மனசை என்னவோ பண்ணுறதே. நீ நினச்சிட்டு இருக்கிய உன் பர்த்தா அவன் இங்கே வரமாட்டான்னு கவலைப்படாதே. எதுக்காக இப்படி பயந்துட்டே இருக்கிய? இன்னும் உனக்கு நான் சொல்கிறேன் கேளு. ஏதோ கீழே தரையில் படுத்துக்கிறாய், எப்பொழுதும் உபவாசம், சதா ராம ஜபம், தலையை கூட வாரிக்காமல் இப்படி வச்சுட்டு இருக்கிய. என்னை கண்டு பயப்பட வேண்டாம் சீதை, உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் நான் பண்ணித்தரேன். உன் தகப்பனாருக்கு ஏதாவது சீர்சனத்தை கொடுக்கணுமா, கொடுத்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் பத்தினிமார்களுக்கு எல்லாருக்கும் உன்னை தலைவியாக ஆக்கி விடுறேன். நீ சொன்னதை எல்லாரும் கேட்குற மாதிரி பண்ணுறேன். ஏன், நீ சொன்னதை நான் முதல்ல கேட்டு விடுறேன். என் ராஜ்யம் முழுவதையும் உனக்கு கொடுத்து விடுறேன். என்னை பார்த்து ஒரு வார்த்தை நீ பேசாமல் இருக்கியே, அப்படி பண்ணலாமா? ஒருவேளை என்னோட பேசணும்னு ஆசை இருந்து ஒருவேளை தனியாக பேசணும்னு நினச்சிட்டு இருக்கியா? அதனால தான் நான் இப்போ தனியாக வந்திருக்கேன், என் கூட யாரும் இல்லை, தைரியமாக பேசு. ஆனால் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னான். சீதை, நான் நினச்சேன்னா உன்னை தீண்டிடுவேன், ஆனால் அது நாகரீகம் இல்லை. இவனுக்கு ஏற்கனவே ஒரு சாபம் இருக்கு, அதை சொல்லாமல் இப்படி சொல்கிறான். உனக்கு இஷ்டம் இல்லாமல் நான் உன்னை தொடமாட்டேன், அந்த கண்ணியம் என் இடத்துல உண்டு. நான் அதனால தான் உன் இடத்துல பிரார்த்திக்கிறேன், நீ என்னை ராமனை மறந்துவிடும், என்னை கல்யாணம் பண்ணிக்கும். நான் யாருங்கிறத உனக்கு தெரியும், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன் கேளு. என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இவ்வளோ கட்டப்படுறதெல்லாம் விட்டுவிடு. நீ இப்படி கட்டப்படுறதை பார்த்தா எனக்கு மனசு வருத்தப்படுறதே. அப்படின்னு உடனே சீதன் அப்படின்னா, அவன் பேசிவிட்டானே, பதில் பேசணுமே. சீதைக்கு பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை, பேசாமல் இருந்தால் மரியாதை இல்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மரியாதைன்னு ஒன்று இருக்குது. நமக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை பண்ணித்தான் ஆகணும். இஷ்டம் இல்லை தான் என்ன பண்ணுறது, விட்டு கொடுக்க முடியாது அப்படின்பா. அது எப்போதும் பண்ணித்தான் ஆகணும். வந்துவிட்டான் ராவணன், பேசுகிறான். லங்கேஸ்வரன் அவன்கிட்ட பேசுறதுல பிராட்டிக்கு இஷ்டம் இல்லைனாலும் கூட அவன் எதுக்கு நிற்கிறானே, ஒரு தேசத்து ராஜா. அது மட்டும் கிடையாது, அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணிவிடுவான். அவன்கிட்ட பேச இஷ்டப்படாமல் பிராட்டி என்ன பண்ணினா, ஒரு சின்ன புல் இருந்தது,
அதை எடுத்து அப்படி நடுவில் போட்டா. வால்மீகி சொன்னார், திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதா. ராவணனை பார்த்து சிரிச்சுண்டே பேச ஆரம்பிச்சானாம். ஏன் ஒரு சின்ன ஒரு புல்லை எடுத்து அப்படி முன்னாடி போட்டானோ, ராவணா இந்த புல்லை போலதாண்டா நீயும், என் பர்த்தா பக்கத்தில் இல்லாதப்போ என்னை தூக்கிண்டு வந்தியா, நீ எல்லாம் ஒரு வீரனா ஒரு புருஷனா, என்னவோ லங்கேஸ்வரன் சொல்லிக்கிறிய, இது என்னதுன்னு கேட்குறிய, இதுதான் துரும்பு. இந்த துரும்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் ஏன் இந்த துரும்பை போட்டுட்டு பேசுறேன்னா, ஸ்திரீகள் வேறு புருஷனை பார்ப்பதோ பேசுவதோ கூடாது. இந்த புல்லை காத்து தூக்கிட்டு போகணும். அதே போல என் பர்த்தா இங்கே வந்துட்டானா உனக்கும் நீ இருக்கிற இடமே தெரியாம போயிடும். உன்னே ஒன்று கேட்குறேன் கேளு, உன்னுடைய பத்னி மண்டோதரியை எப்படி ஒருத்தன் தூக்கிட்டு போனான்னா உனக்கு எப்படி இருக்கும்? இந்த லங்கா தேசத்தில் உனக்கு நல்லது சொல்கிறவாளே இல்லையா? அல்லது நல்லது சொல்கிறவா இருந்தும் நீ கேட்காம இருக்கியா? அதுவும் ஒன்றும் இல்லையா? நல்லது ஆற்றுலையே பெரியவா இருக்கா, ஆற்றுல இருந்தான்னா, அவள் எங்கேயோ ஹோமில் இருந்தான்னா அதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஆற்றுலையே இருந்தான்னு வச்சுப்போம். நல்லது சொல்கிறான்னா, நல்லது சொல்கிறதுக்கு பெரியவன் ஆற்றுல இருக்கணும். ஏன்னா அனுபவத்தினால அவன் பேசுகிற வார்த்தைகள் இல்லையா? நல்லது சொல்கிறதுக்கு பெரியவன் இருக்கணும், அவன் சொல்லணும், அவன் சொல்கிறது இவன் கேட்கணும், கேட்டுவிட்டு காதில் விடாமல் நடத்துக்கணும். நான் சொல்கிறதில்ல அவர் எப்படி நான் சொன்னதெல்லாம் கேட்டுப்பார், அப்புறம் அவர் இஷ்டப்படி பண்ணுவார்னா என்ன பிரயோஜனம்? ராட்டி சொன்னால் உனக்கு இங்கே நல்லது சொல்கிறதுக்கு யாருமே இல்லையா? ஒரு காரியம் பண்ணு, நீ லங்கேஸ்வரன், ஒருவேளை என்னை திருப்பி கொண்டு போய் விடணும் அப்படின்னா ராமன்ட்ட எப்படி போய் சொல்கிறது அப்படின்னா நினைக்கிறியா? என் பர்த்தாவை போல நல்லவன் கிடையாது. உனக்கு ஒன்று சொல்கிறேங்களே, மித்ரமௌபயிக்கும் கர்த்தும் ராமஸ்தானம் பரிப்சதா. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். மித்ரமௌபயிகம் கர்த்தும், என் ராமனோட ஸ்நேகமாயுட, ராமனோட கை கொடுத்துறேன், நீ அவன் காலில் விட வேண்டாம். ஏன்னா இதே வார்த்தையை பெருமாள் சொல்ல போகிறான் விபீஷண சரணாகதியில், மித்ர பாவேன சம்பிராப்தம்னு சொல்ல போகிறான். பயப்படாதே, என் பர்த்தா உன்னை என்ன பண்ணுவானோன்னு நினைக்கிறியா? தைரியமா போ, அவனோட ஸ்நேகிதமாயிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் உன்னை பார்த்தா. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் உனக்கு புத்தி வரலையே. என் பர்த்தா இங்கே வந்து விட்டாருன்னா அவனுடைய வம்சம் நாசமாக போயிடும். அது என் கண்ணால் பார்க்க நான் ஆசைப்படலைன்னா. இப்படிலாம் சொன்ன உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. சொன்னால், உன்னிடத்துல இருக்கிற பிரியத்தினால நான் இன்னும் அதிகம் பேசாமல் இருக்கேன், உன்னை கொல்லாமையே இருக்கேன். 2 மாதம் அவகாசம் கொடுக்குறேன். 2 மாதத்துக்குள்ளே நீ என்னோட வந்துவிடணும், இல்லைன்னா உன்னை நன்னா வெட்டி பாக்கசாலையில் சேர்த்து நான் போஜனம் பண்ணிவிடுவேன். அவன் சொல்கிறான் அந்த வார்த்தையை. ராவணன் கிளம்பி இருப்பான், அவனை சுற்றி இருந்த அத்தனை ராட்சசிகள் அதே வார்த்தையை தான் சொல்கிறான். இவ்வளோ தூரா வெட்டுவோம், வெட்டி நாம் சாப்பிட்டுடுவோங்கிறான் பின்னாடி. இதுக்கப்புறம் 2 மாதத்துக்குள்ளே நீ என்னோட வந்துவிடணும்னு சொல்லிட்டு உடனே கட்டளை இட்டான். இவள் என்னோடு சேர்வதற்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ தான் பிராட்டி சொன்னா, என்னவோ 2 மாதம்னு சொல்கிறியே, நான் யார் தெரியுமா? நான் நினச்சேன்னா இப்போவே உன்னை சாம்பலாக்கிடுவேன். என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? நத்வாம் குர்மி தசக்ரீவ, நத்வாம் குர்மி தசக்ரீவ. என்னவோ என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் அப்படி பண்ணிடுவேன். ஆனால் என் பர்த்தா வந்து என்னை கூட்டின்னு போகணுங்கிறத ஒரே வார்த்தைக்காக தான் நான் இன்னும் காத்துட்டுருக்கேன். என்னுடைய தபஸோ என்னுடைய கற்போ அதனுடைய சக்தி உனக்கு தெரியாது. அதை நான் உன்னை வதம் பண்ணுறதுல வீணாக்கணும்னு நான் நினைக்கலை. என் பர்த்தா ராமச்சந்திரமூர்த்தி வரணும், ஒரே பானத்தை விடணும், உன்னை வதம் பண்ணணும், என்னை கூட்டின்னு போகணும். அப்போ தான் அவருக்கு பெருமை, அதுதான் எனக்கும் பெருமை. ரொம்ப கோபம் வந்தது இவனுக்கு. எப்படியாவது என் வசமாகணும்னு உத்தரவு போட்டான். உத்தரவு போட்டு கிளம்பிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் ஹனுமான். ஆகாயத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே எல்லாரும் பேச ஆரம்பித்தார் சீதைட்ட. வாருமா, அவன் யார் தெரியுமா? லங்கேஸ்வரன். அவன் நினச்சானா அவனுக்கு எல்லா போகங்களையும் கொடுப்பனே. என்னவோ ஒரு மனுஷனா ராமனா, அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, நீ இங்கே இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அவனால் வர முடியுமா? அந்த சமுத்திரத்தை தாண்ட தான் முடியுமா? என்னவோ கனவுல இருக்கே, நிஜ வாழ்வுக்கு வா.
ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ, ராவணனோடு சேர்ந்துவிடும், உனக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், உனக்கு நல்லதுக்குன்னு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொல்கிற வார்த்தையை மீறாதே அப்படின்னு எல்லாரும் சொன்னான். அப்போ தான் பிராட்டி ரொம்ப அழகா, நான் என் பர்த்தா ராமச்சந்திரமூர்த்தியை ஒரு நாளும் பிரிய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாகரணங்கள் எல்லாம் சொன்னான். இந்திரியாணி எப்படி இந்திரனை பிரியாமல் இருந்தாலோ, ஸ்வர்ச்சரா எப்படி சூரியனை பிரியாமல் இருந்தாலோ, அருந்ததி எப்படி வசிஷ்டரை பிரியாமல் இருந்தாலோ, ரோகிணி எப்படி சந்திரனை பிரியாமல் இருந்தாலோ, தமயந்தி எப்படி நளனை பிரியாமல் இருந்தாலோ, அதுபோல் சாவித்ரி எப்படி சத்தியவான பிரியாமல் இருந்தாலோ, அதே ஸ்ரீமதி எப்படி கபிலனை பிரியாமல் இருந்தாலும், அதே போல் நானும் என் பர்த்தாவை பிரிய மாட்டேன். என் பர்த்தாவை பற்றி உங்களுக்கு தெரியாத, அவர் நிச்சயம் வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு ஹோன்னு அழுதாள். சுற்றி இருக்கிறவாள்லாம் திரும்பவும் மிரட்ட ஆரம்பித்தா. அப்போ தான் பிராட்டி நினச்சுண்டா, தர்மத்தை விடக்கூடாதுன்னு காட்டுக்கு வந்தோமே, தகப்பனார் என்ன சொன்னார்? இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவா, ராமா உன் தர்மம் என்னமோ அதையே இவளும் பின்பற்றுவள்னு சொன்னாரே. தகப்பனார் காட்டுக்கு அனுப்பிச்சார், அந்த தர்மத்தை விடக்கூடாதுன்னு நாம் கூட வந்தோமே, தர்மம் கைவிட்டு கொடுத்தா. அல்லது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறா இங்கே, கிடையாது, நான் இங்கே இருக்கிறது ராமனுக்கே தெரியாது, நான் இங்கே இருக்கிறது ராமனுக்கு தெரிஞ்சாதானே என்னை காப்பாற்றுவன், நான் இங்கே இருக்கிறது ஏன் ராமனுக்கு தெரியலைன்னா எனக்கு பாக்கியம் இல்லை அப்படிங்கிறான். அதுதான் ரொம்ப அழகான வார்த்தை. நான் பண்ணின பாபம், நான் இங்கே இருக்கிறது ராமனுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டவள். மனசுனால பெரியவாளெல்லாம் சேவிக்கிறேன், மகான்களெல்லாம் சேவிக்கிறேன், ஞானிகளை சேவிக்கிறேன், ரிஷிகளை சேவிக்கிறேன் அப்படின்னு ஹோன் அழுதான். நமக்கு நிவர்த்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அங்கேயே ராட்சசிகளோடு இருக்கிறவள் வயசானவள் திருச்சடா, அவள் சொல்கிறா, இந்த ராட்சசிகளை பார்த்து சொன்னா, நீங்கள் இதுவரைக்கும் சீதையை திட்டினாள் மிரட்டினாள்ங்கிறதுலாம் சரி, இனிமேல் எந்த காரியமும் பண்ணக்கூடாதுன்னா. ஏன் அப்படின்னா சொல்கிறேன் கேளுங்கோ, இப்போ தான் எனக்கு சொப்னம் வந்தது,